அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி காலையில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையிலேருந்து தான் வ்ளாகே எடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இஞ்சி தான் காலையில் எழுந்திரிச்சோன்னே குடிக்கிறேன். கொஞ்சம் நாளாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே என்ன குண்டு குண்டுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. சரி, இந்த கேவலத்தெல்லாம் போக்கணும்னா நம்ம முதல்ல உடம்ப குறைக்கணும். உடம்ப குறைச்சா மட்டும்தான் நம்மளால் எதையுமே பண்ண முடியும். ஏன்னா நம்ம குண்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் கண் பார்வை வந்து ரொம்ப உறுத்துது போல். எந்நேரம் பார்த்தாலும் தின்னிக்கிட்டே இருக்க, குண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றவங்க தான் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கவங்களே பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வந்து உடம்ப குறைக்கலன்னா இதோட அசிங்கம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். ஸோ காலைல எந்திரிச்சோன்னே நான் இஞ்சியும் நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் 3/4 கிளாஸ் ஆனதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சம் தேன் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப அப்படியே நம்ம குடிச்சோன்னா எனக்கு அல்சர் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக தேனையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கிட்டு அப்படியே நல்லா குடிச்சிட வேண்டியதான். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே குடிங்க. ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் குடிச்சிங்கன்னா அதோடய எஃபெக்ட்லாம் போயிடும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் காட்டமாக நான் வந்து குடிச்சிக்கிட்டேன். சீக்கிரத்தில் உடம்ப குறைச்சே ஆகணும். அதுதான் இப்போதைக்கு என்னோடய மெயின் டாஸ்க்கு. வாயை கட்டி வயிற்ற கட்டி எப்படியாவது உடம்ப குறைக்கிறது தான் வேலை. உடம்ப குறைச்சதுக்கப்புறம் தான் நமக்கு கொஞ்சமாச்சும் நல்லாயிருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். இல்லைனா நம்ம அதை பற்றியே ரொம்ப திங்க் பண்ணுற மாதிரியே இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா, குழந்தைங்கள்லாம் எந்திரிக்கும்னுக்கிட்டே நம்ம உப்பு பாட்டில் எல்லாமே நான் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நேற்றே கழுவி காய வச்சுருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு தான். இட்லி மாவு வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலக்கி வச்சுக்கிட்டேன். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு. வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது தான். நம்ம மாவு சேல்ஸ் பண்ணுறதுனால நான் அப்பப்போ வீட்டுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன். நம்மளோட மாவு வந்து செம்ம சூப்பராக சாஃப்டாகவே இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இட்லியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு அதுக்குள்ளே பிள்ளைங்க எல்லாருமே எந்திரிச்சு பல் தேய்ச்சி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் கறி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இன்றைக்கி காடை தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காடை பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டி காடை வாங்கிட்டாங்க போல். கறியே இல்லை, வெறும் எலும்பு தான் இருந்துச்சு. பார்த்திங்களா, கால் கறியே இத்துணூண்டி தான் இருந்துச்சு. 4 காடை வந்து வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா எப்பவும் போல் நம்ம கறி எப்படி ஆக்குவோமோ அதே மாதிரி காடை கிரேவி வந்து ஆக்கியாச்சு. சிக்கனை விட நம்ம வந்து காடை கிரேவியை சாப்பிடும்போது கொஞ்சம் தெம்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் வந்து சிக்கன் அதிகமாக எடுத்துக்காதீங்க. அதுக்கு பதிலாக காடை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு தெம்பு இருக்கும் உடம்புக்கு. அதனால் நீங்கள் வந்து இதை காடையே எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கறி வாங்குங்க. பிராய்லர் கோழியை வந்து முக்கால்வாசி வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து சீக்கிரம் பிள்ளைங்க சடங்காயிடக்கூடாது. பெரிய பிள்ளை ஆகிட்டாங்கனாலே அப்புறம் தேவையில்லாதது இப்போதைக்கு. ஏன்னா சின்ன வயசுலேயே அது என்ன, நம்மளாம் 8th படிக்கும்போது 9th படிக்கும்போது தான் வந்திருப்போம். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரத்தில் உட்காந்துடுறாங்க. எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் சீக்கிரமாக பெரிய பிள்ளையாகிறதுனால அந்த பிள்ளைங்களுக்கு உடம்புல வந்து ஹெல்த்தே இருக்காது. ஒரு 8 9 படிக்கும்போதாவது கொஞ்சம் பரவாயில்ல. 4 5ங்கும்போதும் அதுங்க உடம்புல என்ன இருக்கும், பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போ கொஞ்ச நாளாக வந்து பிராய்லர் கோழியை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டிலேயே ஒரு 9 வயசில் புல் இருக்குது. அதனால் நம்ம இனிமேல் பிராய்லர் கோழி வாங்கக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குலாம் நான் காடை ரெடி பண்ணி சுட இட்லியும் ரெடி பண்ணியாச்சு. காலைல டிஃபன் ஓவர். எல்லாருமே ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அவங்கள ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு அனுப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் வெங்காயம் தக்காளி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது அதை பார்க்குறதுக்கே கரெக்டாக இருக்கும். குட்டி பையன் இனிமேல் தான் எந்திப்பான். அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா எல்லாத்தையுமே பால் விளாடுறேன்ட்டு எல்லா தக்காளியும் தூக்கி எரிஞ்சிடுறான் ரோட்டுக்கு. ஸோ இப்போமே ரெடி பண்ணி வச்சாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கப்பா. ப்ளீஸ் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். இந்த